அப்படின்னா நீ என்னோட லவ்வர் இல்லையா என்று கேட்டுக்கொண்டே நித்யா கையை பிடித்தான். உடனே நித்யாவின் முகம் மாறிவிட்டது. அவனிடமிருந்து தன்னுடைய கைகளை விடுவித்துக் கொண்ட அவள், சாரி மிஸ்டர் ராகவ், நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல என்று கடுமையான குரலில் கேட்டாள். கூல் நித்யா, இன்னைக்கு என் தம்பி கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அவன் என்ன பார்க்கும் போதெல்லாம் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருப்பான். நான் எதுக்கு அவனுக்காக கல்யாணம் பண்ணிக்கணும் சொல்ல? என்ன பார்த்த உடனே எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். இன்னைக்கு நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவன் முன்னாடி நீ என்னோட லவ்வரா நடிக்கணும். இதுக்காக நான் அவனுக்கு 1,00,000 ரூபாய் பணம் தரேன் என்று ராகவ் கூறினான். ராகவ் தன்னை ஏமாற்றி இந்த கிளப் ஹவுஸுக்கு அழைத்து வந்து விட்டான் என்பதை இப்போது நித்யா புரிந்து கொண்டாள். நித்யா உடனே கோபமாக, என்ன விளையாடுறீங்களா மிஸ்டர் ராகவ்? நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. உங்க கூட இருக்க இங்க நிறைய பொண்ணுங்க தயாரா இருக்காங்க. அவங்கள போய் உங்க லவ்வரா நடிக்க சொல்லி கேளுங்க என்று கூறினாள். அப்படின்னா உனக்கு 1,00,000 ரூபாய் பணம் வேண்டாமா என்று ராகவ் கேட்கவும், காசு எனக்கு தேவை இருக்குதா, ஆனா நீங்க என்ன ஏமாத்துறது தப்பு என்று நித்யா கேட்டுக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட ராகவ், ஓகே 5,00,000 ரூபாய் இப்பவே நான் உன்னோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்றேன். இன்னைக்கு ஒரு நாள் நீ எனக்கு லவரா நடிச்சுதான் ஆகணும் என்று கூறினான். அடுத்த நிமிடம் நித்யா மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வந்தது. நித்யா பேங்க் அக்கவுண்டில் 5,00,000 ரூபாய் டிரான்ஸ்பர் ஆகி இருப்பதாக வந்த மெசேஜை பார்த்து அவள் திகைத்து போய் நின்று விட்டாள். இதை பயன்படுத்திக் கொண்ட ராகவ் அவளுடைய கையை பிடித்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கும் ஹாலுக்குள் அழைத்து கொண்டு சென்றார். உள்ளே செல்லும் பொழுதுதான் சுயநினைவுக்கு வந்த நித்யா, ஓகே சார், ஆனா நான் உங்க கூட சாப்பிடலாம் மாட்டேன். கொஞ்ச நேரம் நின்னுட்டு உடனே நான் கிளம்பிடுவேன், ஓகேவா என்று கேட்டாள். சரி, ஓகே ஓகே என்று கூறிய ராகவ் அவளை அழைத்து கொண்டு அந்த ஹாலுக்குள் வந்தார். அங்கே இருந்தவர்களை பார்த்தவுடன் நித்யாவிற்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. அவர்கள் அனைவரும் அவளுக்கு தெரிந்த முகங்கள். சினிமாவிலும் தொலைக்காட்சிகளிலும் நாம் பார்த்து ரசித்த பார்த்திருக்கும் பிரபலமான நடிகைகள் நடிகர்கள்தான் அங்கு வந்திருந்தார்கள். உள்ளே நுழைந்தவுடன் பிரதர் என்று சற்று உரக்க கத்திய ராகவ் நித்யாவின் கையை இறுக்கப்படுத்திக் கொண்டு அதை உயர்த்தி, இங்க பாரு, நான் என் லவரை கூட்டிட்டு வந்திருக்கேன் என்று கூறினான். உடனே நித்யா திரும்பி பார்த்தாள். அங்கே ராகவால் பிரதர் என்று அழைக்கப்பட்ட நபரை பார்த்தவுடன் அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. அது வேற யாரும் அல்ல, 7 ஸ்டார் புரொடக்ஷன் கம்பெனியின் உரிமையாளர் மிஸ்டர் ரோஹித் தான். ஐயோ, இவர்தானே மாஸ்க் மன்ன ஜெனி சொன்னா? முழுசா உண்மை தெரியறதுக்கு முன்னாடி இந்த ராகவ் லூசு மண்டைய நம்மள கோர்த்து விட்டுட்டானே என்று நொந்து கொண்டாள். நித்யா திகைத்து போய் நின்று கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் இருவருக்கும் அருகில் ரோஹித் வந்தவுடன் ராகவ் நித்யாவை அவனுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். அவளை பார்த்த ரோஹித், ஹலோ, நீங்க தான் என் அண்ணன் ராகவோட லவ்வரா? அப்படின்னா நான் இனிமே உங்களா அண்ணின்னு தானே கூப்பிடணும் என்று சிரித்துக்கொண்டே கேட்டான். அந்த குரலை கேட்டவுடன் அவள் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டாள். அது அப்படியே அச்சு அசல் அந்த மாஸ்க்மேனின் குரல் போலவே இருந்தது. ஆனால் அவன் ஏனோ நித்யாவை ஒரு அண்ணியினை பார்ப்பது போல பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ, இப்ப இவரை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட்டா அவருக்கு சந்தேகம் வந்துடும். நாமளும் அப்படியே ஃப்ளோல போவோம் என்று நினைத்த நித்யா ரோஹித்தை பார்த்து சிரித்தாள். ரோஹித் இன்னும் தன்னுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட நித்யா சற்று சிரமத்துடன், ஹலோ மிஸ்டர் ரோஹித், மை நேம் இஸ் நித்யா என்று கூறினாள். உடனே அவளுக்கு அருகில் இருந்த ராகவ் அவளுடைய கையை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு, என்ன பிரதர், என்னுடைய லவர் எப்படி இருக்கா என்று கேட்டான். உடனே ரோஹித் ராகவின் கையை பிடித்துக் கொண்டு, என்ன ராகவ், அதுக்குள்ளார நீ உன்னோட லவரை மாத்திட்டியா என்று கூறியவன் நித்யாவின் பக்கம் திரும்பி, மிஸ் நித்யா, ராகவனோட பிரதர் தான். ஆனாலும் இவனை பத்தி என்னால சொல்லாம இருக்க முடியாது. இவன் எந்த பொண்ணு கூடவும் 1 மாசம் ஒழுங்கா இருக்க மாட்டான். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணுங்க என்று சிரித்துக்கொண்டே கூறினான். இதை கேட்டவுடன் ராகவின் முகம் மாறிவிட்டது. என்ன ரோஹித், நித்யா முன்னாடி என்னையே நீ குறை சொல்றியா என்று கேட்கவும் உடனே ராகவின் கன்னத்தை தட்டிய ரோஹித் சிரித்துக்கொண்டே, நான் என்ன பொய்யா சொல்றேன்? லூசி, அமலா, ரூபா, ஸ்டெல்லா இவங்களெல்லாம் நீ ஒரே வாரத்திலேயே கழட்டி விட்டுட்டியே என்று கூறினான். அதெல்லாம் அப்போ, இப்ப நான் அப்படி கிடையாது, நான் திருந்துட்டேன் என்று ராகவ் கோபமாக கூறவும் உடனே ரோஹித் மிகவும் ஆர்வத்துடன், வெரி குட் ராகவ், மிஸ் நித்யா அந்த பிளே பாயவே டோட்டலா மாத்திட்டாங்க போல இருக்கு. இனிமே உன்னை நினைச்சு உங்க அப்பா அம்மா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கேரி ஆன் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கேட்டு நித்யா, என்ன இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பின்னு சொல்றாங்க, ஆனா அப்பா அம்மா வேற போல இருக்கு என்று நினைத்து கொண்டிருந்தாள். உடனே ராகவ், என்ன நித்யா, அப்படியே ஷாக் அடிச்ச மாதிரி நின்னுட்ட? ரோஹித் என்னோட தம்பிதான், ஆனா அவங்க அம்மாவும் எங்க அம்மாவும் சிஸ்டர்ஸ்.
எங்க அம்மாவோட தங்கச்சி பையன் தான் அவன் என்று கூறியவன் நித்யா கண்கள் சென்ற திசையை பார்த்துவிட்டு, ஏய் நித்யா, நீ ஏன் இப்படி அவனையே விரிச்சு பார்த்துட்டு இருக்க? என்னை விட அவன் ரொம்ப அழகா இருக்கான்னு அவனை பார்த்த சைட் எடுக்கிறியா என்று கேட்டான். உடனே நித்யா திடுக்கிட்டு தன்னுடைய கண்களை திருப்பிக் கொண்டாள். ஆனாலும் அவளை அறியாமலேயே அவளுடைய கண்கள் மீண்டும் சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த ரோஹிதன் மீதே சென்றது. அவன் வந்திருந்த விருந்தினர்களுடன் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருந்தான். அவனுடைய உயரம், நடை, உடை, பாவனை, குரல் ஆகிய அனைத்தும் அப்படியே மாஸ்க்மேனை போலவே இருந்தது. ஆனால் ஏற்கனவே மாஸ்க்மேன் நித்யாவிடம் நான் ரோஹித் இல்ல என்பது போல் சொல்லியிருந்தான். இல்ல, நிச்சயமா இவர்தான் என்னோட மாஸ்க்மேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இவர் தன்னுடைய அடையாளத்தை என்கிட்ட இருந்து மறைக்கிறாரு என்று நித்யா யோசித்துக் கொண்டிருக்கும் போதே அவளுக்கு அருகில் இருந்த ராகவின் கண்களிலிருந்து பொறாமை தீ குழுந்துவிட்டு இருந்து கொண்டிருப்பதை அவள் கவனிக்கவில்லை. ரோஹித்தின் கண், காது, மூக்கு, அவனுடைய 8 பேக் ஆப்ஸ் ஆகிய அனைத்தையும் அங்குலம் அங்குலமாக ரசித்துக் கொண்டிருந்தாள் நித்யா. அவளுக்கு அருகில் இருந்த ராகவ் நித்யா நித்யா என்று அழைத்துக் கொண்டிருந்ததை அவள் கவனிக்கவே இல்லை. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ராகவ் நித்யாவின் முகத்தை பிடித்து தன் பக்கம் திருப்பி, நித்யா, என்ன நீ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம என் தம்பியை இப்படி முறைச்சு பார்த்துட்டே இருக்க? என்ன பார்த்த உடனே அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா என்று அவன் பொறாமை பொங்க கேட்டான். ராகவ் கூறியதை கேட்டவுடன் நித்யாவிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவள் அப்படியே திகைத்து போய் நின்று கொண்டிருந்தாள். அவள் பேசாமல் அமைதியாக இருப்பதை பார்த்த ராகவ், ஏ நித்யா, உன்னதான் கேக்குறேன், வாய் திறந்து பேச என்று கோபமாக கேட்கவும், ராகவை முதலாக நித்யா சந்தித்த போது அவளிடம் எப்படி அகங்காரமாக நடந்து கொண்டானோ அதே போல இப்பொழுதும் நடந்து கொள்வதை பார்த்த நித்யாவால் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. உங்க தம்பிய பார்க்கும்போது என் ஃப்ரெண்டு மாதிரியே இருந்தாரு, அதனாலதான் அவரை பார்த்துட்டு இருந்தேன் என்று சமாளித்தாள். ஆனால் ராகவ் இதை நம்பவில்லை. ஃப்ரெண்டா இல்ல லவ்வரா என்று ஆத்திரமாக கேட்கவும், எனஃப் மிஸ்டர் ராகவ், நீங்க சொன்ன மாதிரி உங்க தம்பி முன்னாடி நான் உங்க லவ்வரா நடிச்சிட்டேன். என்னோட வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன் என்று உணர்ச்சியற்ற குரலில் கூறினாள். ஏய், என்ன நீ அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்ற? உனக்கு நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கேன் என்று அவளுடைய கையை பிடித்துக் கொண்டு ராகவ் கூறினான். உடனே கோபமாக அவனை பார்த்து முறைத்த நித்யா, இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லுங்க என்று கேட்டாள். அடுத்து என்ன சொல்வது என்று ராகவிற்கு புரியவில்லை. ஆனால் அவனுக்குள் இருந்த சந்தேகமானது, என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறியா? வரேண்டி, வரேன். நாளைக்கு விடிய காலையிலேயே வந்து நீ யார் கூட தங்கி இருக்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் என்று நினைத்து கொண்டவன், சரி நீ கிளம்பலாம் என்று முகத்தை திருப்பிக் கொண்டு கூறினான். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் ராகவ் இந்த பார்ட்டிக்கு வர வேண்டும் என்றெல்லாம் நினைக்கவே இல்லை. ஆனால் ஹோட்டலில் நித்யாவை பார்த்த அடுத்த நிமிடம் அவளை அழைத்து கொண்டு வந்து, எனக்கு எவ்வளவு அழகான காதலி கிடைத்திருக்கிறாள் பார் என்று தன் தம்பி ரோஹித்திடம் சொல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் ராகவ் அவளை இங்கு அழைத்து கொண்டு வந்தான். ஆனால் இங்கு வந்தது முதல் நித்யா தன்னுடைய தம்பி ரோஹித்தையே பார்த்து கொண்டிருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. ஆனால் நித்யா அங்கிருந்து நகராமல் அப்படியே நின்று கொண்டிருந்தாள். அதை பார்த்த ராகவ், அதான் உன்னை போன்னு சொல்லிட்டனே, அப்புறம் எதுக்கு சல மாதிரி நின்னுட்டு இருக்க என்று கேட்டான். ராகவ் கோபப்பட்டால் தன்னுடைய வேலைக்கு பிரச்சனையாகி விடுமே என்று நினைத்த நித்யா ஒரு ஆழமான பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு தன்னால் முடிந்தவரை தன் குரலை மென்மையாக்கிக் கொண்டு, கோபப்படாதீங்க மிஸ்டர் ராகவ், எங்க பெரியப்பாவை பாக்கறதுக்கு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அதனாலதான் நான் கிளம்புறேன்னு சொன்னேன். நீங்க கொடுத்த 5 லட்சம் ரூபாய் பணம் எனக்கு வேண்டாம், நான் அதை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இந்த வாரம் வீக்கெண்ட்ல நடக்க போற ஷோ மேக்கப்க்கு தேவையான ஏற்பாடுகளை நான் பெர்ஃபெக்டா பண்ணிடுறேன் என்று நித்யா கூறவும், ஓ அதனாலதான் நீ கிளம்புறேன்னு சொன்னியா? சரி நீ கிளம்பு, நான் உன்னை டிராப் பண்றேன் என்று அவனும் சமாதானமாக கூறினான். இல்ல மிஸ்டர் ராகவ், நீங்க வர வேண்டாம், பக்கத்துலதான் பஸ் ஸ்டாப் இருக்கு, நீங்க எங்கே இருங்க, நான் போய்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவள் அங்கிருந்து வெளியேறினாள். அந்த கிளப்பில் இருந்து வெளியே வந்த நித்யா பஸ் ஸ்டாப்புக்கு செல்லும் வழியில், போன தடவை நான் மாஸ்க்மேனை பத்தி கண்டுபிடிக்க முயற்சி செய்யும் போது எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. அவர் என்னை பத்தி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாத, நேரம் வரும்போது நானே என்னுடைய மாஸ்கை கழட்டுவேன்னு சொல்லியிருந்தாரு. இங்க நான் வந்ததை பத்தி அவர் ஏதாச்சும் தப்பா எடுத்துப்பாரா? இப்ப திரும்பவும் நான் ஏதாவது செஞ்சு அவரை சங்கடப்படுத்த விரும்பல என்று நினைத்து கொண்டு அவள் நடந்து சென்று கொண்டிருந்தாள். அப்போது திடீரென்று பின்னால் இருந்து நித்யாவை யாரோ அழைப்பது போல இருந்தது. உடனே அவள் திரும்பி பார்த்தாள். அது வேற யாரும் அல்ல, ரோஹித் தான் அவளை ஃபாலோ செய்து கொண்டு தன்னுடைய காரில் வந்திருந்தான். நித்யா ஆச்சரியமாக திரும்பி பார்க்கவும் ரோஹித் கையில் தன்னுடைய ஹேண்ட்பேக் இருப்பதை பார்த்தாள். உடனே அவனுக்கு அருகில் வந்த அவள்,
தேங்க்ஸ், நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன் என்று கூறினாள். உடனே அவளை பார்த்த புன்னகைத்த ரோஹித், என்ன நித்யா, நீங்க தனியாவா போறீங்க? ஏன் ராகவ் உங்களை டிராப் பண்ணலையா என்று கேட்டான். அவர் என்ன டிராப் பண்றேன்னு தான் சொன்னாரு. நான் தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால நான் முன்னாடியே கிளம்புறேன்னு சொல்லிட்டேன் என்று நித்யா கூறவும் ரோஹித் அவளுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்து அவளிடம் கொடுத்து விட்டு, என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான். உடனே திகைத்து போன நித்யா, இல்ல அப்படியெல்லாம் எதுவும் இல்ல என்று சமாளித்தாள். பரவாயில்ல, எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீங்க தயங்காம சொல்லலாம். நீங்க பார்ட்டி ஹாலுக்குள்ள வந்ததுல இருந்து என்னையே பார்த்துட்டு இருந்தீங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி என்னை எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா என்று ரோஹித் கேட்கவும் இதற்கு என்ன பதில் சொல்வது என்று நித்யாவிற்கு புரியவில்லை. இல்ல பரவாயில்ல, உங்களுக்காக அங்க பார்ட்டியில எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க கிளம்புங்க மிஸ்டர் ரோஹித், நான் எங்க பெரியப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் என்று கூறினாள். இல்ல பரவாயில்ல, நானே உங்களை டிராப் பண்றேன், நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு ரோஹித் காரின் கதவை திறந்தான். அவனுடைய இந்த செயலை பார்த்தவுடன் நித்யாவின் கண்கள் ஆச்சரியத்தில் பெரிதாக விரிந்தது. என்ன யோசிக்கிறீங்க நித்யா, வந்து கார்ல ஏறுங்க என்று அவன் திரும்ப அழைக்கவும் வேறு வழி இல்லாமல் நித்யா காரில் ஏறினாள். அவள் அவனுடைய காரில் ஏறியவுடன் கார் அங்கிருந்து கிளம்பியது. சிறிது தூரம் சென்றவுடன் கார் ஓட்டிக்கொண்டே, மிஸ் நித்யா, நீங்க என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சொல்ல முடியாம தயங்குறீங்க. எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க என்று கூறினான். மிஸ்டர் ரோஹித், நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் உங்க அண்ணன் ராகவோட லவ்வர் அல்ல. நான் அவரோட கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும்தான். உங்ககிட்ட லவ்வரா நடிக்க சொல்லி என்ன கூட்டிட்டு வந்தாரு. எனக்கு உங்களை ஏமாத்த விருப்பம் இல்ல என்று நித்யா கூறினாள். அவள் கூறியதை கேட்ட ரோஹித் ஆச்சரியப்படவில்லை. எனக்கு தெரியும், வந்ததுல இருந்து நீங்க அவனை திரும்பி கூட பாக்கல. அதனால ராகவ் ரொம்ப கோவத்துல இருப்பான்னு நினைக்கிறேன். பொண்ணுங்க விஷயத்துல அவன் கொஞ்சம் வீக், ரொம்ப சீன் போடுவான். ஆனா இப்ப உங்க முன்னாடி அப்படியே அவன் புட்டி பாம்பா அடங்கிட்டான் என்று ரோஹித் கூறவும், ஓ அப்படியா, சரி அதை விடுங்க மிஸ்டர் ரோஹித், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா என்று நித்யா கேட்டாள். தாராளமா கேட்கலாம் என்று ரோஹித் சொல்லவும், உங்ககிட்ட பிளாக் கலர்ல ஏதாவது கார் இருக்கா என்று நித்யா கேட்டாள். அதை கேட்டவுடன் வாய்விட்டு சிரித்த ரோஹித், என்கிட்ட இருக்கிற எல்லா பிராண்ட் காருமே பிளாக் கலர் தான் என்று கூறினான். ஓகே, இன்னொரு கேள்வி, போன வாரம் பீச் ரெஸ்டாரண்ட்ல ஒரு பெரிய பிசினஸ் மேன் பார்ட்டி கொடுத்திருந்தாரு இல்லையா, அதுக்கு நீங்களும் வந்திருந்தீங்களா என்று கேட்டாள். உடனே அவளை உற்று பார்த்த ரோஹித், மிஸ்டர் பிரகாஷுக்கும் அவரோட எக்ஸ் ஒய்ஃபுக்கும் ஏதோ பிரச்சனை நடந்துச்சு, அந்த பார்ட்டியை தானே சொல்றீங்க, அங்க நான் போயிருந்தேன் என்று கூறினான். அதற்குள் ஹாஸ்பிட்டல் வந்துவிட்டது. காரில் இருந்து இறங்கிய நித்யா ரோஹித்துக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்ப போனாள். அப்போது அவளை பார்த்த ரோஹித், ஒரு நிமிஷம் நில்லுங்க நித்யா, உங்களை பார்க்கும்போது மிஸ்டர் பிரகாஷோட எக்ஸ் ஒய்ஃப் மாதிரியே இருக்கு, அவங்கள உங்களுக்கு தெரியுமா என்று சீரியஸாக கேட்டான். அதை கேட்டவுடன் நித்யாவிற்கு தூக்கி வாரி போட்டது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.